டிசம்பர் 17, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. பிரார்த்தனை உங்கள் பழக்கமாக மாறும் போதெல்லாம் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கை முறையாக மாறும். Whenever prayer becomes your habit, miracles became your lifestyle. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சரியான காரியம் பிரச்சனையை எதிர்கொள்வது அல்ல, மாறாக நம் கவலைகள் அனைத்தையும் கடவுள் மீது வைப்பது. ஏனென்றால் அவர் நம்மை கவனித்துக் கொள்கிறார். கடவுள் ஏன் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்? அவர் நம்மை கவனித்துக் கொள்வதற்காகத்தான். Cast all your anxiety on him because he cares for you. My dear brothers and sisters, the right thing to do in life is not to face the problem, but to cast our worries on God because he cares for us. Why does God want to take our problems? It is because he cares for you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நீர் நோக்கி பார்க்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே சாதாரணமானவர் அல்ல, நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவராக இருக்கிறார் அப்பா. அப்பா, யாரும் ஆண்டவரே எங்களை விசாரியாமற் போனாலும் என் தேவன் நீர் எங்கடாவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை ஆண்டவரை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் வைத்து விட்டால் போதும். என் தேவன் நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ளீர். ஆம் சுவாமி, அப்படியாக நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்து முன்பாக ஆண்டவரே ஊற்றுகிறார்களோ அத்தனை கவலைகளையும் கத்த நீர் ஆண்டவரை எடுத்து போட்டு அவருடைய வாழ்விலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அவள் காணும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோமப்பா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, ஜீவனுள்ளவரே, ஜீவாதிபதியை பரிசுத்தரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த நாளிலே கத்த நீர் இறங்குவீராகப்பா. நீர் ஒவ்வொருவரும் விசாரிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு விதமான கவலைகள் உண்டு அப்பா. அந்த கவலைகளை ஆண்டவரே உடைய சமூகத்து முன்பாக இப்பொழுதும் சொல்லிக்கொண்டு ஆண்டவரே ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அந்த கவலைகளை கத்த நீர் மாற்றி அவர்களுக்கு ஆண்டவரே ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தை அவருடைய உள்ளத்திலே காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே அவர்கள் கவலைப்பட்டு ஒடுங்கினது போதும், இனிமேல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு அப்பா அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அவள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போக வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. இனிமேல் அந்த இதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நீ செய்தர வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய கண்கள் அதிசயத்தை பார்க்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் இத்தனை நாட்கள் உண்மையல்லவா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நீர் உடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை ஜெபத்தை நீர் கேட்டு கத்த நீர் ஆண்டவர்களுக்கு பதிலை நீர் தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய கவலைகளை போக்கும், கஷ்டங்களை போக்கும், அவருடைய நஷ்டங்களை எல்லாம் நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். வியாபாரத்திலே ஆண்டவரே பல தோல்விகள், அதனால் ஆண்டவரே கவலைப்பட்ட ஆண்டவரே அப்பா செபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நீர் ஆண்டவரே அவருடைய கவலையை நீர் மாற்றும் விதமாக ஒரு அற்புதத்தை நீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். திரும்பவுமாக அவருடைய வியாபாரத்திலே ஆண்டவரே அநேக நன்மைகளை காணவும் பல மடங்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அவருடைய வியாபாரம் ஆண்டவரே செழிப்பாய் மாறவும் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே வியாபாரிகளாக இருந்து இப்பொழுது செபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே வியாபாரங்கள் செழிக்கட்டும் அப்பா. வியாபாரத்தை செழிப்பாய் நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை கத்த நீ சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நோயோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அதையெல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்து முன்பாக ஊட்டு கொண்டிருக்கிறார்கள். கத்த உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த நோய்களை நீர் நீக்கி அந்த கவலைகளை கத்த நீர் மாற்றியறல விடுமா செபிக்கிறோம். நோய் நிமித்தமாக இருக்கிற கவலைகளை மாற்றும் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த இருக்கிற அந்த கவலைகளை நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே பெற்றோர்களை பெற்றிருக்கிற அந்த கவலைகளை கத்த நீர் மாற்றியறல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் கத்த நீர் விசாரித்தரலும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விசாரித்தரலும், அவளுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்தரலும். அப்படியாக எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதிலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழ நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, நீதி ஆயுள் நாட்களை பெற்று வாழும்படியாக இருக்கிற பெற்றோடமா ஜெபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை கர்த்தருக்குள்ளாக காணும்படியாக கணவன் மனைவியுமாக இணைந்து அநேக வருடங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து வாழும்படியாக இருக்கிற தருவீராக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்திருவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலை தந்துவிட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எல்லாவற்றிலும் மேலானவர், பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.